வள்ளுவ குல ஜோதிடம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். ஸோ அவங்க வந்து பிளானட்டை அனலைஸ் பண்ணி, ஸோ ஜாதகத்தில் வந்து கிரகங்கள் எந்தெந்த இடத்துல என்னென்ன பிளேஸில் இருக்குது அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி சொல்லக்கூடியவங்களையும் வள்ளுவ குல ஜோதிடர்கள் வந்து கை தேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் வந்து நாடி அஸ்ட்ராலஜி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் எப்படி கொண்டு வந்தீங்க? ஸோ அதில் எப்படி கனெக்ட் ஆனீங்க நீங்கள்? நாடி ஜோதிடம் அப்படிங்கிறது வந்து அதாங்க, இது வந்து நான் எதுவுமே கொண்டு வரல. இது எல்லாமே எங்களுடைய முன்னோர்கள் எங்களுக்காக இது வந்து அமைச்சு கொடுத்தது. அவங்களுடைய பாரம்பரியத்தில் நம்மளும் வந்துக்கிட்டு இருக்கிறோம். பொதுவாகவே ஜோதிடங்களுக்கு நீங்கள் சொல்வது போல வள்ளுவன் சொல்லு மாணிக்க கல் அப்படின்னு சொல்லுவாங்க. வள்ளுவன்னாவே ஜோதிடத்துக்குரியவங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு அது வந்து இறைவனுடைய பிறப்புகள் படைப்புகளில் ஒன்றுன்னு சொல்லலாம். இதில் வந்து ஜோதிடத்துக்கும் நாடி ஜோதிடத்துக்கும் உள்ள ஒரு வித்தியாசங்கள் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, நாடி ஜோதிடம் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு சித்தர்களால் கொடுக்கப்பட்டது. அப்போ சித்தர்கள்னால் நீங்கள் சொல்கிறது மாரி அகஸ்தியர், பிருகு, சிவவாக்கியர், இப்படி நிறைய வசிஷ்டர், இப்படி நிறைய சித்தர்களும் ரிஷிகளும் இதில் வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதில் வந்து அவங்க சொன்னது வந்து ஜோதிடம் மட்டுமே கிடையாது. மருத்துவத்தை பற்றி பேசியிருக்கிறாங்க, ஆன்மீகங்களை பற்றி பேசியிருக்கிறாங்க, அதில் ஒன்று வந்து ஜோதிடத்தை பற்றியும் பேசியிருக்காங்க. இப்போ இதில் வள்ளுவர் குலங்கிறது வந்து எங்களுக்கு வந்து ஜோதிடம் மட்டுமே கிடையாது, மருத்துவமும் உண்டு.